ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க வித்யா அண்ட் முருகனை தான் கோவிலில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அவர் வந்துட்டு என்னங்க என்ன ஓகேவா அப்படின் போது, என்ன ஓகேவா நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இதை அப்படியே சீதா பார்க்குறாங்க. ஓகே ராட்சசி கிளம்பிட்டா, அடுத்தது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் அருணும் போய் சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் அருண் கேட்குறாரு, என்னங்க அன்றைக்கி நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா அப்படின் போது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க, உடனே ஒருத்தரை பற்றி தெரியாமல் எப்படி பழக முடியும், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பழகி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அப்புறமா நான் சொல்கிறேங்க அப்படின் போது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா, எங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க, எங்கள் அம்மா வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின் போது, உங்களுக்கு அவசரம்னா போயிருங்க அப்படின்னு. இல்லை அவசரம்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் என்ன பழகி பார்ப்போம், உங்களை வந்து நான் ஃப்ரெண்டாக முதல்ல பழகுவோம், அப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சுக்கலாம் அப்படின்போது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு அருண் சொல்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த போலீஸ் மைண்ட்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. ஸோ அவரும் அதோட சிரிச்சு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பரசு அங்கிள் நம்ம அண்ணாமலை அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, அப்புறம் இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்களே, அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் போட்டுட்ருக்காங்க, எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி. ஸோ டெக்கரேஷன் ஒர்க்லாம் நம்மளோட மீனாவே பார்த்துக்கிறேன் அப்படின் போது, அதுக்கு எவ்வளோமா ஆகும், பூவுக்குலாம் எவ்வளோமா ஆகும், நான் காசு எல்லாத்தையும் அந்த பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின் போது, அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளோட மீனா சொல்லும்போது, இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் நீ எங்களுக்காக வேலை பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ பூ வாங்கணும், உன் கூட இருக்கிறவங்க வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் சேர்த்து சொல்லுமா அப்படின் போது, வேண்டாம் அங்கிள் அப்படின் போது, இங்கே பாருமா கணக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சரி ஓகே அங்கிள், பூவோட செலவு மட்டும் நீங்கள் அதுக்கு மட்டும் ஒரு 20,000 கொடுங்க, மற்றபடி நாங்கள் எங்களோட வேலைக்கெல்லாம் காசு வேண்டாம் அப்படின் போது, மீனா நீ செய்கிறது வேறுமா, உன் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு காசு தரணும் தானே போது, அங்கிள் அந்த 20,000த்தில் ஏதாவது அமௌண்ட் வரும், நான் அதில் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்குலாம் எதுவும் வேண்டாம், அதாவது அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஸோ பொருளுக்கான செலவு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி மீனா நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முத்துக்கிட்டையும் வண்டி இருக்கு இல்லையா, ஸோ முத்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கிள் நீங்கள் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுற செலவு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, மற்றபடி வண்டியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், கார்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரி அடுத்ததான் மேக்கப்லாம் வந்து நம்ம ரோஹிணி பண்ணுறேன் அப்படின்னாங்களாம். சரி மேக்கப்க்கு எவ்வளோ ஆகும்னு கேளுமா அப்படின்போது, இவங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி, ரோஹிணி மேக்கப் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 15,000 அப்படின்றாங்க. மினிமம் 15,000, மேக்ஸிமம் 1.5 லட்சம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி அங்கிளே ரிட்டையர் ஆகி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்காங்க, அதில் நாம் இந்த அளவுக்குலாம் லாபம் வைக்க வேண்டாம், அந்த பொண்ணும் இப்போ தான் மெடிக்கலில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஸோ அவ்வளோலாம் நம்ம பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு நீங்கள் அமௌண்ட் கம்மி பண்ணுங்க அப்படின் போது, என்னங்க அவங்களே காசு தரேன்னு சொன்னாலும் நீங்கள் வேணான்னு சொல்வீங்க போல இருக்கு அப்படின் போது, இல்லை ரோஹிணி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு பேசணும் தானே அப்படின் போது, சரி ஓகே எனக்கு மேக்கப் ஐட்டம் மட்டுமே 12,000 வரும், மற்றபடி எனக்குன்னு தனி அமௌண்ட் தேவையில்லை, ஏன்னா ஐட்டம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு 12,000 அதுக்கு பேசிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ப்ரௌன் மணி கால் பண்ணுறாரு பரசு அங்கிள். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் சம்பந்தி, உங்கள் பொண்ணுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க, இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கட்லு பீரோ இதெல்லாம் நானே வாங்கி தரேன் அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு அப்படின்போது, அதெல்லாம் வேண்டாம், அந்த செலவில் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ நம்ம பரசு அங்கிள் பக்கத்தில் இவரும் நம்ம முத்து மீனாவும் இருக்கும்போது இதெல்லாம் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, அவங்க மாமா ரொம்ப நல்ல டைப்பு, நீயும் பேசுறியா முத்து அப்படின்னு சொல்லிட்டு, இருங்களேன் முத்து அப்படின்னு சொல்கிறதுல அவர் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌன் மணி கட் பண்ணிட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் நம்மளோட பரசாங்கலும் ப்ரௌன் மணியும் பேசிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கர் போட்டு தான் பேசினாங்க இல்லையா. அப்போ இந்த வாய்ஸை கேட்டதுமே முத்து மீனாக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த குரலை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கோம் அங்கிள், ரொம்ப பழகின குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்போது, அப்படியா இது மாப்பிள்ளையோட மாமா ரொம்ப நல்லவர், ஆமாம் நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்போது, சரி ஓகே ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் கல்யாணத்தில் பார்க்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு இவங்க விஜயாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன சம்பந்தி உங்கள் பையன்கிட்டையும் என் பொண்ணுட்டு பேசிட்டிங்களா அப்படின்போது, ஐயோ சம்பந்தி இப்போ தான் உங்கள் வேலையை விட்டு வந்திருக்காங்க, உடனே பேசினா உங்கள் பொண்ணே இருந்துட்டு, ஏன் ஆண்டி இப்போ தான் நாங்கள் வேலையிலேருந்து வந்திருக்கோம், வந்ததுமே நைன்னு பேசாதீங்க அப்படின்வாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எப்படியாவது பேசி நீங்கள் புரிய வைங்க, எங்கள் பொண்ணை நாங்கள் அப்படி வளர்த்துட்டு அப்போ இப்படி சர்வர் வேலை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுவே நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா அவளுக்கு ஆஹா ஓகோன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம், இப்படிலாம் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின் போது, விஜயா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் இதையேங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி சம்மதி உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, அவங்க கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க.
ஸோ இவங்க யோசிக்கிறாங்க, யார்கிட்ட பேசலாம், ரவிட்ட பேசலாமா, இல்லை அண்ணாமலையை வச்சு கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட போய் சொல்கிறாங்க. எங்க நீங்கள் போய் ரவி கிட்ட பேசுங்க, அவங்க மாமியார் அவனுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன்னு சொன்னாங்களே, அதை பற்றி சொல்லுங்க அப்படின் போது இவர் சொல்கிறாரு, என்ன அவனை வரதட்சணை வாங்க சொல்றியா, என்னது இது அப்படின் போது, இதில் என்னங்க இருக்குது, அவங்க பொண்ணுக்காக அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது, நம்ம பிள்ளையும் தானே இதில் நல்லா இருக்கான் அப்படின்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறார், இங்கே பார், நம்ம பையனுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கோம், ஒழுக்கத்தை கொடுத்துருக்கோம், அவன் சுய காலில் நிற்கிற திறமையை கொடுத்துருக்கோம், இவ்வளோலாம் நம்ம பிள்ளைக்கு கொடுத்தாச்சு போதும், இதுக்கு மேலே அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து இந்த வரதட்சணைலாம் கொடுக்கறது எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, இதை நான் போய் அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவனுக்கு விருப்பப்பட்டு அவன் செஞ்சா ஓகே அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான் அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார், நான் சொன்னால் அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும், நியாயமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கை என்னால் கெடுக்க முடியாது, நான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவன் செஞ்சுக்கிட்டோம், இது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பாக இருக்குது, அப்போ நான் இதை சொல்லி அவன் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்னால் இதை பேச முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரவியும் ஸ்ருதியும் கூப்பிட்டு இதை பற்றி சொல்லலான்றதுக்காக, உங்கள் மாமியார் இங்கே வந்தாங்க அப்படின் போது ரவிக்கு கோவம் வருது, எதுக்கு சண்டை போட இங்கே வந்தாங்களா அப்படின் போது நம்ம முத்து சொல்கிறாரு, சும்மா வரல, செக்கோடு வந்தாங்க, அதாவது இந்த பலகுரலை வேலைக்கு அனுப்பி தான் நம்ம எல்லாம் குடும்பமே சாப்பிட்ற மாதிரி நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கிறதுக்காக பிளாங்க் செக் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின் போது இவங்க உடனே பிளாங்க் செக் எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு ரவி கோவப்படுறாரு. ஆமாம், அதில் வந்து இவன் வேறு 50 லட்சம் 50 கோடி 500 கோடின்னு அவன் பாட்டுக்கு எழுதிட்டே போகிறான் அப்படின்னு மனோஜ் ஏற்றி விடுறாரு. அப்போ உடனே நம்ம இவங்க இருந்துட்டு மீனா இருந்துட்டு, இல்லை ரவி, அவர் வந்து வேணும்னு எழுதலை, இவ்வளோலாம் எழுதுனா உங்களால் கொடுக்க முடியுமா, ஏன் இப்படி தேவையில்லாமல் எங்களை இன்சல்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி உங்களோட செக்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி கிழிச்சு போட்டுட்டாரு அப்படின் போது, அடுத்ததாக இவங்க நம்ம ரோஹிணி ஏற்றி விடுறாங்க, அதை மட்டுமா கிழிச்சு போட்டாரு, அவங்க அம்மாவை எவ்வளோ இன்சல்ட் பண்ணார், அதாவது ஸ்ருதிக்கு ஏற்றி விடணுமா, உங்கள் அம்மாவை அவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ நம்மளோட முத்து சொல்றாரு, ஆமா எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினா நான் யாரா இருந்தாலும் அப்படிதானே பேசுவேன் அப்படின்றாரு. ஸோ நம்மளோட ரவியும், ஆமா நானும் இங்க இருந்திருந்தேன்னா நானும் அந்த மாதிரி தான்டா பேசியிருப்பேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஜயா சொல்கிறாங்க, டே இப்போ என்னடா இருக்குது, அவங்க பொண்ணு இப்படி கஷ்டப்படுறது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின் போது இவர் உடனே ஸ்ருதியை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு தானே நான் உன்னை வர வேண்டாம் அவங்க அம்மா வந்து இங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்களா அப்படின் போது ஸ்ருதி இருந்துட்டு, நான் என்னடா பண்ண முடியும் அவங்க பேசினதுக்கு அப்படின்றாங்க. ஸோ இங்கே விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண சொல்ல, அவங்க உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தராங்களா, நீ அதில் இருந்துக்கோ போதும், நீங்கள் 2 பேரும் போய் தனியாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி சர்வர் வேலை பார்க்குறதோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தராங்களா, அதில் இருந்துக்கோ அப்படின் போது அது நம்ம இவருக்கு ரவிக்கு கோவம் வருது. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிச்சு என் சொந்த காலில் நிற்பனே தவிர அவங்கக்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், அப்படி அவங்க காசு வாங்கி நான் ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்ருதி இருந்துட்டு, ஏண்டா இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டே இப்படி தான், அதாவது அவங்களுக்கு வந்து எப்போதும் ஒரு சர்க்கிள்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு, குண்டிச்சட்டிலே குதிரை ஓட்டுவாங்களே தவிர ஒரு நல்ல ஒர்க் வந்தால் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கே ஈகோ ஹர்ட் ஆகுது அப்படின் போது, இப்போ உங்கள் அப்பா காசை வாங்கி நான் ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டாம் அப்படின் போது ஸ்ருதி சொல்கிறாங்க, இதே அது எல்லாம் சொத்துடா, நாளைக்கு அவங்களுக்கு அப்புறம் எனக்கு தாண்டா வரப்போகுது அப்படின் போது, அது உனக்கு வந்தால் ஓகே, உங்க அப்பா சொத்து எனக்கு வேண்டாம் அப்படின் போது, நீ ஏன் இப்படிலாம் பிரிச்சு பேசுறேன்னா, நாம 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னா அதுல நம்மளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, உங்க அப்பா சொத்துல எனக்கு உரிமை கிடையாது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இவங்க உடனே இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டே இப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சரி எனக்கு மிடில் கிளாஸ் நான் மைண்ட் செட்டாவே இருந்துட்டு போட்டோம், எனக்கு தன்மானம் தான் முக்கியமே தவிர அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்கி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நாங்க மிடில் கிளாஸ் கூட தன்மானமா வாழ்ந்துருவோம், ஆனா உங்க அப்பா மாதிரி இப்படி பிளாங்க் செக்கை கொடுத்தோம்னா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தலாம் மாட்டோம், ஸோ எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம், நான் சம்பாதிச்சு ரெஸ்டாரண்ட் வைப்பனே தவிர உங்க அப்பாட்ட நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இவங்க ஸ்ருதி கோச்சிட்டு போயிட்டாங்க. விஜயாக்கு ஒரே சந்தோஷம், ஓகே நம்மளோட ஸ்ருதி நம்ம பக்கம் நிக்கிறா, இதை வச்சு நம்மளும் கொஞ்சம் விளையாடலான்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரவி அப்படியே கோவமா போய் வானத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. மனோஜ் அங்கதான் இருக்காரு, முத்தும் வராரு. வந்துட்டு ஒரு பிலாசபி எல்லாம் பேசினார். வானத்தை பார்த்தோம் அப்படின்னா, வானத்தை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய வானத்துல நம்ம பிரச்சனை சின்னது அப்படின்ற மாதிரி தெரியுமா, அதுவே பூமியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் தோணுமா, நல்லா இருக்குல்ல இந்த பிலாசபி. நான் கூட நிறைய தடவை வானத்தை பார்த்துருக்கேன், ஆனா எதுக்கு என் மனசு சொல்லி பார்த்ததுன்னு தெரியல, பட் நல்லா இருந்தது இந்த பிலாசபி அவர் சொன்னது. இதை கேட்டோடனே மனோஜ், ஆமா இவர் பெரிய பிலாசபி சொல்ல வந்துட்டாரு, என்னடா அப்படின் போது அவருக்கு புரிஞ்சிருச்சு முத்துவுக்கு, நீ வந்து அவங்க பழகுறோட அம்மா வந்து பிரச்சனை பண்ண தானே யோசிக்கிற அப்படின் போது, அப்படிதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின் போது, சரி விட்றா, நீ உன் சொந்த காலில் நான் என் சுய முயற்சியில தான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், சூப்பர்ரா அப்படின் போது மனோஜ் சொல்றாரு, டே
அவனே இஎம்ஐல வாங்கி வண்டியை ஓட்டிட்டு இருக்கான், அவன் பேச்சு நீ கேட்குறியாடா, உனக்கு நீ பெரிய ஹோட்டல் வைக்கக்கூடாதுன்னு அவன் ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறான் அப்படின் போது நம்ம ரவி இருந்துட்டு நான் என்னோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது முதல் ஆளா அவன் தான் இருப்பான் அப்படின்றாரு. ஸோ நம்மளோட இவர் முத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவனே இது பண்ணிட்டு இருக்கான், வண்டி ஓட்டிட்டு இருக்கான், அவன் பெரிய பில்லினியர், உனக்காக ஹெல்ப் பண்ணுவானா அப்படின் போது நம்ம முத்து சொல்றாரு, இங்க பாருப்பா நான் வந்து நீ பெரிய தொழிலதிபர் தான், மனோஜ் சொல்றாரு, நீ பெரிய தொழிலதிபர் தான், நான் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கிறேன், ஆனா என் தம்பிக்கு ஒண்ணு அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ நான் அந்த இடத்துல செய்வேன் அப்படின்ற மாதிரி முத்துக்கு அதுதான். அது இவரா இருந்தாலும் சரி, ரவியா இருந்தாலும் சரி, அவர் மனோஜா இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த நேரம் எந்த ஹெல்ப்னாலும் அது யாருக்கா இருந்தாலும் பண்ற ஒரு நல்ல குணம் முத்துக்கு இருக்குது. ஸோ பாப்போம், இது ஒரு பஞ்சாயத்து, இனி அடுத்து ரெஸ்டாரண்ட் பஞ்சாயத்து கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்தெந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.